அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் மண்டிப்பாளையத்தில் வண்டி விடுவதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவளல். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரிவளல், இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? முழுமையான விவரம். கடலூரை அடுத்த வண்டிப்பாளையத்துல மனோகர் என்பவர் ஒரு நெசவு தொழில வேலை செய்யறாங்க. நேற்று பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனம் அந்த அருகாமையில் இன்னொரு இல்லத்துக்கு எதிரே இருசக்கர வாகனம் நிறுத்துவதில் அந்த கார்த்திகேயனுக்கும் இவருக்கும் வாய்த்தகராறு ஏற்பட்டு கைகலப்பாகுது. இது தொடர்ந்து இது முதல் முறை அல்ல, பல முறை இவர்களுக்கு இருவரிடையே வாக்குவாதங்களும் கைகலப்பும் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில பாத்தீங்கன்னா நேற்று மாலை இவர் அந்த இடத்துல மனோகர் தனது இருசக்கர வாகனத்தை அருகாமையில அந்த கார்த்திகேயன் என்பவர் வீட்டு முன்பு நிறுத்தியிருக்காரு. அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே கார்த்திகேயன் கூட பணிபுரியும் இருவர் வச்சு அவர் கீழே கைகலப்பு ஏற்பட்டு அவர் கீழே தள்ளிடுறாங்க. இந்நிலையில் அவர் கீழே விழுந்த உடனே மேலும் பலர் அவரை தாக்கக்கூடிய காட்சி சிசிடிவி காட்சி இப்போது வெளியே இருக்கு. இதனால படுகாயம் அடைந்த அவரை அருகாமையில் மீட்டு எடுத்து கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் வறுமொழியிலே இறந்து விட்டதாக சொல்லப்படுது. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனம் ஏன் என் வீட்டு முன்னாடி நிறுத்தணும்னு அவர் கேட்க போய் இது நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீ ஏமா இங்க வண்டி நிறுத்துன்னு சொன்னதுனால அந்த வாக்குவாதமா ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டதுனால சாதாரணமா கைகலப்பு ஏற்பட்டு அவர் கீழே விழும்போது பின்பக்கம் தலையில அடிபட்டிருக்கு. அது இல்லாம இவர் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாதுன்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்களும் தெரிவித்திருக்காங்க. இந்நிலையில இது குறித்து கடலூர் துறைமுக காவல்துறையில விசாரணை மேற்கொண்டு தற்சமயம் கார்த்திகேயனும் அவருக்கு உதவியாக இருந்த இருவரையும் விசாரணைக்காக கைது செய்து அழைத்து தற்சமயம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இருசக்கர வாகனத்தினால் வாகனம் நிறுத்தும் இடத்துல இந்த மோதல் ஏற்பட்டதுனால ஒரு உயிரிழந்தது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பாரிவளல்.